ஒரு இரவுக்கு 3 பேருக்கு $50 கட்டி தங்கின இந்த வீலாவில கால உணவும் வந்து அந்த காசோட சேர்த்து தான் அந்த கால உணவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்னு வாங்க. முன்னுக்கு இருந்தது சூடான உணவு வகைகள். முதல் கிடந்தது வந்து சோறு, அதுக்கு மேல வெங்காயத்தை பொரிச்சு போட்டிருந்தார்கள். 2வது கோழி, அதை மாவில துவைச்சு எண்ணெயில பொரிச்சு வச்சிருந்தார்கள். 3வது கிடந்தது வந்து அவிச்ச மரக்கறியல். அடுத்ததா கிடந்தது வந்து சொசீசஸ். அங்கால கிடந்தது வந்து பருப்பு வடை மாதிரி கடலை பருப்புல செய்த ஏதோ ஒரு உணவு உண்டு. அடுத்தது வந்து கிரில் பண்ணின டொமேட். அங்கால கிடந்தது வந்து உருளைக்கிழங்கு, கிரில் பண்ணின உருளைக்கிழங்கு. இங்கால கொஞ்சம் மரக்கறிகள், அதோட அங்கால இங்கிலீஷ் பிரேக்பாஸ்ட் ஸ்டைல்ல அந்த செரியல். இங்கால வந்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள், வாட்டர்மெலோன், அந்த டிராகன் ஃப்ரூட். இங்கால அடுத்த பக்கத்துல வந்து டிசர்ட்டுகள், இங்கால வந்து ஜூஸுகள், இதுகள் வந்து ஒட்ஸில செய்தது. இங்கால உள்ளது ஒரு கிரேக் சலாட். இங்கால வந்து காஃபி ஸ்டேஷன். இங்கால வந்து பான் வகைகள், பிரெஞ்ச் டோஸ்ட், அதோட பானுகளும் வச்சிருந்தார்கள். இதுல நீங்க வந்து அவைட்ட முட்டை இருக்குது, நீங்க என்ன விதமா முட்டை சாப்பிட போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் செய்து தந்தார்கள். நான் முதல் எடுத்தது வந்து பிளாக் காஃபி, காலையில முதலே குடிக்கிறது அதுதானே. அதுக்கு பிறகு கொஞ்சம் மரக்கறியல், அதோட ஒரு பான் துண்டு. அவைட்ட சொன்னேன் 2 முட்டையில நல்ல ஒரு பொரியல் ஒன்று செஞ்சர சொல்லி அதே மாதிரி முட்டை பொரியலும் கொண்டு வந்து வச்சார்கள். நீங்க உள்ளுக்க உணவகத்தில இருந்தும் சாப்பிடலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயும் வந்து சாப்பிடுற இடம் இருக்கு, அதுல இருந்தும் சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பழங்கள் எடுத்தேன். அந்த பழங்களுக்கு இனிப்பெண்டாலே என்னன்னு தெரியாத போல இருந்தது. எல்லாமே பச்சை தண்ணியா இருந்தது. ஒரு இரவுக்கு 3 பேருக்கு $50 இந்த கவனிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான்.